மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு டிபிஆர் செல்வம் அவர்கள், உசுடு தனி தொகுதிக்கு பி கார்த்திகேயன் அவர்கள், இந்திரா நகர் தொகுதிக்கு என் ராஜாகுமார் அவர்கள், தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு வே வைத்தியலிங்கம், காமராஜர் நகருக்கு பி.கே. தேவதாஸ், லாஸ்பேட்டை தொகுதிக்கு எம். வைத்தியநாதன், முத்தியால்பேட்டை தொகுதிக்கு ஜி. ராஜேந்திரன், அரியாங்குப்பம் தொகுதிக்கு ஜே. விஜயலட்சுமி, மணவெளி தொகுதிக்கு ஆர்.கே.ஆர். அனந்தராமன், ஏம்பலம் தொகுதிக்கு எம். கந்தசுவாமி, நெட்டப்பாக்கம் தனி தொகுதிக்கு ஜி. அன்பரசன், நெடுங்காடு தனி தொகுதிக்கு தினேஷ்குமார், திருநள்ளாறு தொகுதிக்கு ஆர். கமலக்கண்ணன், காரைக்கால் வடக்கு பகுதிக்கு ஏ.எம். ரஞ்சித் அவர்கள், மாஹே பகுதிக்கு ரமேஷ் பரமத், ஏனாம் பகுதிக்கு கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக். இந்த 16 வேட்பாளர்களை நாங்கள் அறிவிக்கின்றோம். 22 தொகுதிகள் போட்டியிடுதுன்னு வேட்புமனு தாக்கல் 22 தொகுதியில் வேட்பாளர் போட்டியிடுவாங்க. 16 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. மீதமுள்ள 6 தொகுதி சார், அதாவது அவர்கள் அறிவிக்கப்படாத வேட்பாளர்கள், காங்கிரஸ் கட்சியால் ஏற்றுக்கொள்ளப்படாத வேட்பாளர். உங்க சிம்பிள் தான் நிற்பாங்க. அது எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை. ஏனென்றால் அவர்களை வாபஸ் பெற வேண்டும் என்று கூறினோம், அவர்கள் செய்யவில்லை. அதனால் அதன் மீது நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். 6 பேருக்கு வந்து கை சின்னதான் வாக்கு கேட்பாங்க. அதாவது எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடாது என்று அறிவித்திருக்கின்றோம். அவர்கள் மீது உண்டான நடவடிக்கை எடுப்பதற்கு உண்டான அனைத்து பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்குண்டான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது வந்து அகில இந்திய பிரிவில் இருக்கிறதுனால அவங்களுடைய அதிகாரத்தில் இருக்குது. நாங்கள் அவர்களுடைய மீது உரிய நடவடிக்கை, அதாவது நீக்கமோ மற்றதோ எதுவாக இருந்தாலும் அந்த நடவடிக்கை எடுத்து 6 பேர்ல ஒருத்தராவது அதில் வெற்றி பெற்றா அவங்க கை சின்னத்தில் வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு அவங்க வேணுமா வேணாமான்னு எப்படி இது பண்ணி வேணாம் அப்போ கூட சொல்லுவீங்க, அன்னைக்கு பார்த்துக்கலாம். அப்போ திருப்பி இல்லை அது வந்து அந்த மாதிரி எங்களுடைய வேட்பாளர்கள், எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டார்கள். வெற்றி பெற்றால் 6 பேர் அது நீங்கள் சந்தேகத்துக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. எங்களுடைய நிர்வாகிகள் அவர்களுக்கு ஆதரவு தரமாட்டார்கள். நாங்கள் கேட்டோம், அவங்க வாபஸ் பெறலை. இதில் வந்து 7 வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பதிவு செய்யப்பட்டார்கள். அதில் ஒரு நபர் தன்னுடைய பதிவினை வாபஸ் பெற்றிருக்கின்றார்கள். மீதி 6 இன்னொரு நபர் ஒரு 8 நிமிடம் காலதாமதமாக சென்று தன்னுடைய வேட்புமனை திரும்ப பெறுவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அந்த கால அவகாசம் இல்லாதனால் அவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது நெல்லித்தோப்பு தொகுதியில் இருக்கக்கூடிய ஆனந்த் பாபு அவர்கள் அவர் வாங்கிட்டார். மங்களம் தொகுதியில் இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் தன்னுடைய வேட்புமனையை வாபஸ் பெறுவதற்கு செல்கின்ற நேரத்தில் 8 நிமிட காலத்திற்கு அவர்கள் அந்த பின்னால் சென்றதால் அவருடைய வேட்புமனு அப்படியே இருக்கின்றது. நாங்கள் வந்து அதிகமாக கொடுப்பது என்பது வாடிக்கை, இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் அது எல்லா கட்சிகளிலும் நடக்கக்கூடியது தான். ஆனால் இந்த நேரத்திலே அந்த 16 தொகுதிகளுக்கு உண்டான அவர்களை மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியானது அங்கீகாரம் செய்திருக்கின்றது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த விசிக்கு நிற்கக்கூடிய அந்த உழவர்கதை தொகுதியிலே நாங்கள் தொடர்பு இல்லை என்பதைத்தான் உறுதிப்பட சொல்ல விரும்புகிறோம். அது கட்சியை வந்து அதிகமாக கொடுப்போம், ஏஃபார்ம் பிஃபார்ம் கொடுக்கணுங்க. அப்புறம் முன்னாள் நாராயணசாமிக்கு ஏன் கொடுக்கல? அவரே வந்து இந்த கூட்டணி பாதிப்பு வரக்கூடாது என்றதுக்காக அவரே தன்னுடைய வேட்புமனுவை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே இல்லை. அதன் காரணமாக தரப்படவில்லை. காலை வரை அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற நிலையில 10:30 மணிக்கு மேலதான் நீங்க திடீரென்று அவருக்கு போனில் அழைத்து உங்களுக்கு வந்து ஏஃபார்ம் பிஃபார்ம் கிடையாதுன்னு நீங்க சொன்னதா தகவல். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவருக்கு முன்னதாகவே தெரியும். நான் என்ன சொல்றேன், முதல் நாளிலே இரவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடக்கின்ற நேரத்திலேயே அது அறிவிக்கப்பட்டது. இல்லை, அந்த மாதிரி கிடையாது. நீங்க வேணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை கேளுங்கள். இந்த முதல் நாள் இரவிலேயே அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை.
அந்த மாதிரி கிடையாது. அவரை வந்து வேறு இடத்துல பயன்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் வெற்றி பெற்றால் அந்த இடம் காலி இடம் யார்? அப்ப அங்க முன்னாள் முதலமைச்சர் ஏன் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? அதாவது பாராளுமன்றத்திலே அதிகமாக நன்றாக பேசக்கூடிய ஒரு நபர் வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது நீங்கள் தவறு என்று அது வந்து அந்த மாதிரி அவரே வேண்டாம்னு சொல்லிட்டார். அவர் வேண்டாம்னு சொல்ல சார். காங்கிரஸ் கட்சி அலுவலகம் நெல்லித்தோப்புல வீடு எடுத்து கட்சியோடைய கொடி இருக்கு தெரியுமா, அந்த கடல்ல வெள்ளை அடிச்சு 4:30 மணிக்கு ஐயர் கூப்பிட்டு ஓமகண்டம் போட்டு 30 தொகுதி இருக்கிற நிர்வாகிகளை அழைச்சி மீட்டிங் போடுறாரு. அவர் எப்படி வேண்டாம் நீங்க சொன்னீங்க? அவர் எப்படி கேட்கல? நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த கூட்டணியுடைய தர்மத்தை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த போட்டியில இருந்து விலகிறார். கூட்டணியிலிருந்து தர்மத்தை காக்க வேண்டிய வைத்திலிங்கம் எம்பி தட்டாஞ்சாவடி தொகுதியில சிபிஐக்கு போட்டு கொடுக்க வேண்டிய தொகுதியில நீங்க ஏன் போட்டிட்டீங்க? நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியலே அந்த 14 தொகுதியிலே அந்த சிபிஐனுடைய அந்த தட்டாஞ்சாவடி தொகுதி வரவில்லை. நீங்க கேட்டதால இல்லை, நீங்கள் நல்லா யோசனை பண்ணீங்க. அவங்க கூட்டணியினுடைய நிர்வாகத்தை பார்த்தது காங்கிரஸ் கட்சி கிடையாது. ஈவன் மற்ற கட்சிகளுக்கு கூட எங்களுக்கு தொடர்பு கிடையாது. ஆனால் அந்த தொடர்பை நடத்தி கொண்டிருந்தது யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர்கள் தான் அந்த அமைப்பினை உருவாக்கினார்கள். அவர்கள் தான் அதை வெளியிட்டார்கள். அந்த வெளியீடு பட்டியலிலே அந்த தொகுதி இல்லை. வைத்திலிங்கம் தலைவர் கட்டுப்பாட்டுல காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வேட்பாளர் யாருமே இல்லையா? 16 தொகுதியில போட்டிடுறாங்க. 7 தொகுதியில போய் நீங்க வேட்புமனு கொடுக்குறீங்க, வாபஸ் பெற சொல்றாங்க. அதையும் மீறி வாபஸ் பெறலாம். நீங்க அந்த கட்சி தலைமையில இருக்கும்போது உங்களுக்கு கட்டுப்படலையா? அவங்க நாங்க வந்து கண்டிப்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். நடவடிக்கை உண்டாக எப்ப சார் எடுப்பீங்க? முடிஞ்சு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. அதுதான் நான் என்ன சொல்றேன், எங்களுடைய நிர்வாகிகள் யாரும் அவர்களோடு கலந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் யாராவது செய்தால் அவர்கள் மீது அந்த கட்சிக்காரர்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். ஆமா, அவர் தான். நான் என்ன சொல்றேன், அவரையும் தான் நாங்கள் வாபஸ் வாங்க சொன்னோம். அவர் வாங்கலைன்னா அவர் மீது நடவடிக்கை எடுப்போம். எல்லார் மீதும் நடவடிக்கை எடுப்போம். அது அவர்கள் பார்த்துப்பாங்க. புதுச்சேரியில முகத்துக்கான வேட்பாளர் தான், வேட்பாளர் முகத்துக்கு தான் அதிக வாக்கு, கட்சியை விட வேட்பாளர் முகத்துக்கு தான் அதிக வாக்குகள் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி நிச்சயமாக இந்த கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை பிடித்து ஆட்சியை பிடிக்கும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வெற்றி பெற்றால் அந்த தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிடுவார். ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு யார் சொன்னது? நீங்களே ஏன் சொல்லுங்க? ஒரு முதலமைச்சருக்கு ஒரு சீட்டு கொடுப்பதில் இது அது வந்து கட்சி நிர்வாகம் முடிவு செய்யும். கட்சி தான் முடிவு செய்யறாங்க. வந்து அவர் வந்து நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கட்சிக்கோசரம் அவர் ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார். இல்ல, தியாகம் செய்யப்படல. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி கிடையாது. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவர் முதல் நாள் கூட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் முன்னிலேயே அந்த அறிக்கையை தந்திருக்கின்றார். You see, that constituency is not given by DMK to Congress. That is the main issue. One constituency you get, sir. What is the issue, sir? You can't get it. One constituency you can't fight it. They are not giving. What I can do? நீங்க கூட்டணி இருக்குதுங்கிறீங்க. ஆனா உங்க கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியே வந்து புதுச்சேரியில இந்தியா கூட்டணி இல்லைன்னு சொல்லிருக்காரு. அதுதான் ஒரு நிமிஷம். நாங்கள் வந்து 2021 எங்களுடைய தலைமையிலே கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த நேரத்திலே அவர்களுக்கு உரிய மரியாதையை நாங்கள் தந்தோம். அந்த தொகுதியை அவர்களுக்கு தந்தோம். அதே போல் விடுதலை சிறுத்தைக்கும் நாங்கள் தொகுதியை தந்தோம். ஆனால் இன்றைய தினம் அந்த கூட்டணியை அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே. அவருடைய தலைமையிலே தான் நாங்கள் இதை சந்திக்கின்றோம். கூட்டணி இருக்குதுன்றீங்க. நெல்லித்தோப்பு தொகுதியில ஓட்டு கேட்கல காங்கிரஸ் கட்சி தலைவர் போட்டோ எல்லாம் போடாம அவங்க ஓட்டு கேட்கறாங்க. அது அவங்கள தானே கேட்கணும். எங்கள் கட்சிக்காரர் கேட்பாங்க. எங்கள் கட்சிக்காரர் அவங்க கேட்பாங்க. அப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அங்கே வந்து என்ன பிரச்சனை, ஏன் அவங்க போடலன்னு அவங்கள தான் கேட்கணும். எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் இனிமேல் தான் கேட்போம். நான் சொல்லித்தரேன். அதாவது ஏற்கனவே நான் 24ஆம் தேதி பத்திரிகைகளுக்கு பேட்டி அளித்தேன். அந்த பேட்டியிலே மிக தெள்ளத் தெளிவாக நான் என்னுடைய நிலையை விளக்கி கூறியிருக்கிறேன். அதாவது 22ஆம் தேதி இரவு புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடந்த கூட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் நெல்லித்தோப்பு தொகுதியை
அவர்கள் தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். அவர்கள் வலியுறுத்தியதற்கு காரணம் நாங்கள் இந்த தொகுதியில் 2021 நின்றோம், அதனால் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் தரப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவரிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இன்னொரு தலைவர் இந்த கூட்டணி முறிவதற்கு முக்கியமான காரணம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. அவர் அந்த நெல்லித்தோப்பு தொகுதியில் அழுத்தம் கொடுக்காமல் இருந்திருந்தால், அந்த தொகுதியை கேட்காமல் இருந்தால் எப்பொழுதே கூட்டணி முடிந்திருக்கும், கூட்டணி உருவாகி இருக்கும் என்று அவர் கூறியதாக அந்த சகோதரர் என்னிடம் கூறினார். அது யார் சொன்னாங்க, யார் கேட்டாங்கன்றதை நான் பிறகு சொல்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டத்திலேயே நான் தெளிவாக கூறினேன், என்னால் நம்முடைய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைகிறது என்று சொன்னால், நான் எங்களுடைய கட்சி தலைமையிடம் நான் கொடுத்திருந்த விருப்ப மனுவை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். கூட்டணியை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. கூட்டணி இருந்தால்தான் பலமாக இருக்கும், கூட்டணி பலமாக இருக்கும். ஆகவே நான் என்னுடைய நிலையை மிக தெளிவாக எங்கள் கட்சி தலைமையிடம் கூறினேன். அதனால் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. கட்சி பணி செய்வேன். காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை தலைவர்களெல்லாம் அழைச்சி பேசி அந்தந்த தொகுதியில் நீங்கள் கட்சி பணி செய்ய வேண்டும், தேர்தல் சமயத்தில் குழப்பம் விளைவிக்கக்கூடாது என்று நான் அவர்களை கேட்டுக்கொண்டேன். அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இது எங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, இதை நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி தீர்த்துவோம். ஆனால் நாராயணசாமிக்கு நீங்கள் வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு கட்டுப்பட்டவன் நான். ஆளை விட கட்சி தான் எனக்கு முக்கியம். அதில் நான் தெளிவாக கூறியிருக்கிறேன். என்னை பல ஏற்றத்தாழ்வுகளை பல காங்கிரஸ் தலைவர்கள் பல காலகட்டத்திலே சந்தித்திருக்கிறார்கள். நானும் சந்தித்திருக்கிறேன். அதிலிருந்து மீண்டும் எழுந்து வந்திருக்கிறோம். இதெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு, பல தலைவர்களுக்கு, பல கட்சிக்காரர்களுக்கு நடக்கிற பல காலகட்டத்தில் நடக்கிற பிரச்சனைகள். இதையெல்லாம் பெரிதுபடுத்துவானா இந்த தேர்தல் முக்கியம். இந்த தேர்தல் சமயத்தில் காங்கிரஸ் கட்சி கட்டுக்கோப்பாக இருந்து நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பாடுபட வேண்டும் என்று அனைவரும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சார், நீங்க கூட்டணி உடையக்கூடாதுன்றத விட்டு கொடுத்தீங்க. இப்ப கூட்டணி உடையாம இருக்குதா? உங்க கட்சியை சேர்ந்த ஒரு 6 பேரே போட்டிடுறாங்க. அதே போல திமுக, காங்கிரஸ் போட்டிடுறாங்க, அதே போல போட்டிடுறாங்க. அப்படி எப்படி கூட்டணி உடையலன்னு சொல்றீங்க? அவங்க பேர்ல தான் நடவடிக்கை எடுக்கிறோம். சார், அதுதான் நாங்கள் நேற்றுலேருந்தே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வேலை நடந்துகிட்டு இருக்கோம். நேற்றே ஒரு அறிக்கை கொடுத்துட்டேன். நேற்றே என்ன அறிக்கை கொடுத்துருக்கிறேன்? காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அதிகாரப்பூர்வமான இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு நீங்கள் முழுமையாக செய்ய வேண்டும், அதை தவிர மீதி யாருக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடாது என்று ஒரு அறிக்கை, சுற்றறிக்கையை எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு தந்திருக்கின்றோம். இப்போ இந்த 6 பேர் இருக்காங்க, 6 தொகுதியில அவங்க அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களா இல்லையா சார்? அதிகாரப்பூர்வமான வேட்பாளர்கள். அவங்களுக்கு எப்படி சார்? அதாவது நாங்கள் வாபஸ் வாங்க சொல்கிறோம், அவங்க வாங்கலை. எங்களுக்கு கொஞ்சம் இருங்க, அந்த ஃபார்மில் எங்களுக்கு வித்ட்ராயல் பவர் இருந்ததுன்னா உடனே பண்ணிட்டு இருப்போம். எங்ககிட்ட பவர் இல்லை. பவர் இல்லாதனால தான் அவங்க நிற்கிறாங்க, இல்லைன்னா கிடையாது. அந்த ஃபார்ம் கொடுத்தா கூட அதை வித்ட்ராயல் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கணும். அந்த பவர் நம்ம எலெக்ஷன் ஆஃபீஸர் இல்லை, அதனால நம்மளால் அதை வித்ட்ரா பண்ண முடியல. இல்லைன்னா அவங்க தான் வம்பு அடிச்சுன்னு இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம். சரி, ஓகே, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அது சொல்லுங்கள் பாப்பா. We are taking action against them. The left party says the Congress is responsible. You see, left party dealt with the DMK, not with us. Even in the DMK list, they are not there. Even Tattanjavadi constituency not there. You see the list. No. You see the list of the candidates announced by the DMK leadership. There is no mention about Tattanjavadi constituency. No, Older is there, no VCK is there. That is why we are not mentioning Vidavargare. We are not giving any seat to Vidavargare. You see the list. It is already there. No, we are not giving any VCK constituency. We are not touching the VCK because DMK announced the VCK for that Vidavargare. We are not touching them. சார்,
No, we are denying. We are not supporting them. Sir, DMK has not issued this kind of AB forms. Only the Congress has issued. Why only Congress has You issued? see, Even after finalization of even alliance? you can see, we don't know the 16 constituency and 14 constituency. But they announced. Yeah, but you see, Rest are yours. they gave the list only after the nomination. After the nomination, what I can do? DMK sir. Ah, சார், இப்ப DMK தான் தலைமையா? எல்லா சார், இப்ப நீங்க DMK DMK நீங்க வந்து எங்ககிட்ட எந்த கூட்டணியும் பேசல, நாங்களும் கூப்பிடல. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நாங்க ஏதாவது ஒரு டிஎம்கே மற்ற கூட்டணியை கூப்பிட்டு நாங்க ஏதாவது பேசியிருக்கோமா? நாங்க பேசவே இல்லையே. நாங்க பேசினா அது போட்டி மாதிரி ஆயிடும். அதனால நாங்க தலையை இடலை. அவங்க தான் டீல் பண்ணாங்க, அவங்க தான் பேசினாங்க. ஈவன் அவருடைய தலைமை அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 14 கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்வோம், 16 தொகுதிகள் காங்கிரஸுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது அவங்களே அறிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் கூட்டணி பற்றியே பேசலை. சார் இப்போ Sir, if you can காங்கிரஸ் speak in English, what is going to be the strategy of Congress in this election now? Yes, better. You see, we Because formed we'll a... go move ahead now. He has declared the siege. Thank you, sir. Yeah. Yeah, he Go can- he ahead can. with the strategy. Something I just wanted to know. Why you coming to me? சார் ஒன் மினிட் சார் இப்போ வந்து டிஎம்கே இப்போ என்ன பண்ணணும் சார்? இந்த 16 அபிஷியல் நீங்க கேண்டிடேட் அதாவது நாங்கள் வந்து அந்த அங்கே பதிவு செய்யக்கூடிய அந்த 6 பேர் நடவடிக்கை எடுத்துட்டோம். That is going on. And we told our party leaders not to join with that candidate. This is the second கட்சி one. கொடி பயன்படுத்தக்கூடாது. ஆ? கட்சி கொடி பிரச்சாரம். ஆமாம், அதாவது எங்களுடைய நிர்வாகிகள் யாரும் போகக்கூடாது, அதுதான் சொல்லியிருக்கோம். நிர்வாகிகள் யாரும் போகக்கூடாது. கை சின்னதான் அவன் வாங்கிட்டான், நான் என்ன பண்ண முடியும்? He's telling we have submitted it to the high command. Now we are No, you waiting for the see, reply from them. we only They're saying our, waiting. you see, the candidate alone cannot go for voting. Yeah, our party people will go there. Then only the importance will be there. We control the party. அதாவது அந்த 16 வேட்பாளர் தான் நாங்க அங்கீகரிக்கப்பட்டோம். மீதி 6 பேர் எங்களுக்கு தொடர்பு இல்லைன்றீங்க. 2 நாளுக்கு முன்னாடி உங்க செய்தி தொடர்பர் தோழி வந்தாங்க. ஃப்ரெண்ட்லி போட்டிடுறோம், பீகார் மாதிரி நாங்க ஃப்ரெண்ட்லியா போட்டிடுறோம். அதாவது அது எதுக்கு அப்படி சொன்னாங்க? அவர்கள் தவறாக, அதாவது நீங்கள் சொல்லும்போது மற்றவங்களெல்லாம் குழப்பறதுனால அவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. Sir, she said. So when the party president is giving, Ah, why you why want you to are give asking weightage other to one? other people? Yeah. Other people இல்ல. Sir. Not for other persons. Not for other Okay, persons. I'll take. Not for other persons. But she has given the statement 2 days back. Do you want to give the party president No. weightage or the Congress spokesperson? Finally, the party president is giving The a action statement that from has. the action from Congress spokesperson Tony action from. No, one thing. She is a Yeah, she is the North Indian lady. She is the North Indian lady. She is not able to understand the Tamil language. That is why they twisted the entire issue. You are asking her in English. No. Actually, you spoke in English. Somebody twisted it. I know that. Somebody twisted and got it. நீங்க எல்லாம் வந்து கூட்டணி வேணும்ன்றீங்களா வேணான்றீங்களா அது சொல்லுங்க பாப்போம். நாங்க தான் வேணும்ன்றோம். நாங்க தான் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றோம். நீங்க தான் வேணாம்னு சொல்ற மாதிரி Brother, one by one he is நீங்க sitting here and நீங்க answering. ட்விஸ்ட் பண்ணி கேக்குறதுல பிரயோஜனம் இல்ல. நாங்க we declared it's the India கூட்டணி. தெளிவா நாங்க சொல்றோம். நான் பாருங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல, நான் என்ன சொல்றேன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களிடத்துல பேச்சுவார்த்தை கூட நடத்த இல்ல. நாங்க அழைக்கல, எப்படி கூப்பிட முடியும்? ஒரு கட்சி நடத்துது, நான் போட்டிக்கு கூப்பிட சொல்றீங்களா? நாங்க எப்படி நான் என்ன கேட்கிறேன், ஒருத்தவங்க பேசுறாங்க, நான் இன்னொருத்தவங்க போட்டிக்கு நாங்க கூட்டா என்ன ஆகும்? We are keeping quiet. கூட்டணி இந்தியா கூட்டணி அருமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஆனா
வைத்திலிங்கம் அழுக்கு அரசியல் பண்ணி விட்டாரு, அதனால நாங்க தோக்க போறோம் அப்படின்ட்டு சிபிஐ, சிபிஎம், விசிகா வந்து உங்களை கடுமையான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், விசிகாவுடைய தொகுதியை நாங்க எடுக்கல. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவங்க அவசரப்பட்டுட்டாங்க. நான் அந்த தொகுதியை கையை வைக்கவில்லை. எங்களுடைய அதிகாரப்பூர்வமான பட்டியலில் நாங்கள் அதை வெளியிடவில்லை. உங்களுடைய தொகுதி காமராஜ் நகர் தொகுதி, அதை விட்டுட்டு செல்வாக்கு இல்லாத தொகுதி தட்டாஞ்சாவடிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன கேட்கிறேன், ஏன் எதிரி பலமான எதிரியை சந்திக்கிறது உங்களுக்கு தான் கஷ்டம். ஐ வாண்ட் டு ஃபேஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட். அந்த பலமான எதிரியே கம்யூனிஸ்ட் கட்சி தான். கம்யூனிஸ்ட் கட்சியே உங்களுக்கு எதிராக இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒண்ணே ஒன்று யோசனை பண்ணி பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தல, எங்களுக்கு தெரியாது. சார் நாட் நோ அபௌட் சார் 2024 எலெக்ஷனுக்கு உங்களுக்காக அவங்க என்ன பண்ணிருக்கணும், திராவிட முன்னேற்றம் தான் கேட்கணும், எங்களுக்கு கேட்க வேண்டிய தாவர முன்னேற்றத்தை கேட்க சொல்றீங்க. அப்பனா இந்திய கூட்டணிக்கு தலைமை வந்து திராவிட முன்னேற்ற கழகமா நடத்துறது யாரு? நீங்களே சரி, அவங்கள நடத்துறாங்க. சார் இல்ல சார் 24 எலெக்ஷன்ல நீங்க எம்பி ஆகிறதுக்கு அவங்க எல்லாம் வேலை Catch him பார்த்துருக்காங்க. on the campaign trail. சார் இந்தியா கூட்டணி இருக்கா இல்லையா சார்? இந்தியா கூட்டணி இருக்கா இல்லையா? அவங்க ரெண்டு கட்சிகளும் Catch him on the campaign trail. He will be there. He's not running away anywhere. It has not collapsed as stated by the That's what they say. Now damage has been சார் இந்த 6 பேரை மட்டும் டிஸ்கஸ் மனதில்